ஓரணியில் தமிழ்நாடு உறுப்பினர் சேர்க்கை பற்றி திமுக மண்டல பொறுப்பாளர்களுடன் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் ஆலோசனை நடத்தி வருகிறார். கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் செய்தியாளர் சமயமணிவண்ணன். சமயமணிவண்ணன், வணக்கம். விவரங்கள். வணக்கம். சென்னை ஆயிரவிளக்கு பகுதியில் உள்ள அப்போலோ மருத்துவமனையில் உடல்நலக்குறைவு காரணமாக ஓய்வில் இருக்கும் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தற்போது ஓரணியில் தமிழ்நாடு உள்ளிட்ட கட்சி விவகாரங்கள் குறித்தும் கட்சி பணிகள் குறித்தும் திமுக மண்டல பொறுப்பாளர்களுடன் ஆலோசனையில் ஈடுபட்டு வருகிறார். குறிப்பாக இந்த ஆலோசனை கூட்டத்தை பொறுத்த வரைக்கும் ஓரணியில் தமிழ்நாடு பணிகளின் நிலவரம், தேர்தல் களப்பணிகள் உள்ளிட்டவை குறித்து திமுக மண்டல பொறுப்பாளராக நியமிக்கப்பட்ட அவர்களுடன் தற்போது இந்த ஆலோசனை முதலமைச்சர் மேற்கொண்டு வருகிறார். கடந்த வாரத்தில் உடல்நலக்குறைவு காரணமாக ஆஞ்சியோ சிகிச்சை மேற்கொள்ளப்பட்டு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் கடந்த ஒரு வார காலமாக சென்னை ஆயிரவிளக்கு பகுதியில் உள்ள அப்போலோ மருத்துவமனையில் தொடர் சிகிச்சை ஓய்வு எடுத்து வருகிறார். இதனைத் தொடர்ந்து ஓய்வில் இருந்த போதிலும் முதலமைச்சர் அலுவல் பணிகளையும் முதலமைச்சர் தொடர்ந்து மேற்கொண்டு வரக்கூடிய நிலையில இன்றைய தினம் கட்சி பணிகளையும் முதலமைச்சர் மேற்கொள்ள உள்ளார். குறிப்பாக ஓரணியில் தமிழ்நாட்டின் நிலவரங்கள் மற்றும் தொடர்ந்து இந்த மண்டல பொறுப்பாளர்கள் என்னென்ன கட்சி பணிகளை மேற்கொண்டார் என்பது குறித்தான களவாய்வு ஆலோசனைகளை முதலமைச்சர் இந்த மண்டல பொறுப்பாளர்களுடன் இன்றைய தினம் ஈடுபட உள்ளார். இந்த ஆலோசனை கூட்டத்தில் பங்கேற்பதற்காக திமுக அமைப்பு செயலாளர் ஆர்.எஸ். பாரதி, துணை பொதுச் செயலாளர் ஆர். ராசா, அமைச்சர்கள் சக்கரபாணி, எம்.ஆர்.கே. பன்னீர்செல்வம், கே. நேரு ஆகிய மண்டல பொறுப்பாளர்கள் தற்போது முதலமைச்சருக்கான தனியார் மருத்துவமனைக்கு வந்துள்ளனர். இதன் தொடர்ச்சியாக முதலமைச்சர் ஒவ்வொருவராக கூப்பிட்டு அவர்கள் அந்த ஓரணியில் தமிழ்நாட்டின் கள நிலவரங்கள் மற்றும் கட்சி நிலவரங்கள் குறித்தும் கட்சி பணிகள் குறித்தும் கேட்டறிய உள்ளார்.